அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 615வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மூங்கில் பயிரில் தொழில் வாய்ப்பு என்பது ஆகும். ஆக்சிஜன் பார்க் தொடர்பான தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். மூங்கில அடிச்சுக்கிறதுக்கு பயிரே கிடையாது. வேற ஆக்சிஜன் அதிகமா கொடுக்கக்கூடிய எந்த பயிரும் கிடையாது. மூங்கிலுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மற்ற மரம் மாதிரி கிடையாது. அது ஒரு பெரிய புதர். இருக்கிறதுலயே அதிக இலை அமைப்புடையது. பத்தாவது புதரா போய் ஏகப்பட்ட இலை அமைப்பை உருவாக்கி ஏகப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஏகப்பட்ட ஆக்சிஜனை வெளியிட்டு ஒண்ணு வேணாம், வீட்டுக்கு 2 மூங்கில் புதர் வளர்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க காரு, உங்க வாகனங்கள், நீங்க வெளியிடக்கூடிய அத்தனை பொல்யூஷனையும் அது தடுத்துரும். அது ஈக்குவலை பண்ணிடும். பொல்யூஷனுக்கு ஒரு ரெமடி இது இந்த பயிர். மூங்கில் அரிசி அது தொடர்பான தகவல். மூங்கில் அரிசி நாட்டு இந்த முள் மூங்கில் அரிசி கிடைக்குதுங்க. அந்த மூங்கில் அரிசி ஃபைபர் நார் பொருள் அதிகமா உள்ளது. அது மருத்துவ குணமும் அதிகமா உள்ளது. இன்னும் சொல்லணும்னா நீரிழிவு வியாதிக்கு, அதாவது சக்கரை வியாதிக்கு ஒரு நல்ல உணவு பொருள் அது. மற்ற சிறுதானியங்கள் மற்ற எல்லாத்த விட மூங்கில் அரிசி ரொம்ப உயர்வானது இந்த வியாதிக்கு. ஃபைபர் அதிகமா இருந்தாலே உங்களுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், ரத்தத்துல கலக்கக்கூடிய சர்க்கரை, ரத்தத்துல கலக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையுமே அது கட்டுப்படுத்திடுங்க. அதனால பிரஷர் வர்றதுக்கோ, சுகர் வர்றதுக்கோ, அதே மாதிரி மலச்சிக்கல் வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ரிமூவ் பண்றது ஃபைபர் நிறைஞ்ச இந்த மூங்கில் அரிசி. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. இந்த அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, இந்த திட்டம் முழுசாவே கொண்டுட்டு போறது இல்லைங்க. இதுல நிறைய இடர்பாடுகளும் குறைபாடுகளும் இது முழுமையா பாதிக்கப்படுறது இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். விவசாய திட்டங்கள் தோல்வி அடைகிறது ஒரு பக்கம், விவசாயிகள் நஷ்டப்படுறது ஒரு பக்கம். விவசாயிகளுக்கு முழுமையா அதுல பலனே போய் சேரது இல்லைங்க. ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு அப்படி போறாங்களோ ஒழிய அந்த விவசாய அந்த பயிரினுடைய முழு பலனும் எங்க போய் சேரணும், எங்கெங்க போடும். மூங்கில்னா உள்நாட்டுக்கு மட்டும் இல்ல, வெளிநாடு வரைக்கும் போக வேண்டியதுங்க. அது இந்த பொருள்கள் போகணும். அதுக்கான ஏற்பாடுகள், இந்த பொருள்களை உற்பத்தி பண்றதுக்கான சூழல், பயிற்சி, அதை பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கெல்லாம் அவங்க கொண்டுட்டு போறதே இல்லைங்க. அப்படியே நட்டா டார்கெட் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நட்டாலே டார்கெட் முடிஞ்சு போச்சு, திட்டம் முடிஞ்சு போச்சு, அப்படியே போயிடுறாங்க. இவன் நடாத்துல விட்டு போயிடுறாங்க விவசாயிய. அதை போய் மறுபடியும் இருந்து அது என்ன ஆச்சு, அது ஃபாலோ அப்பே இருக்கிறது இல்லை. இப்படி இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது முழுமையா விவசாயிகள் தான். இதனால விவசாய பொருளாதாரம் பாதிக்குது, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்குது, ஏற்றுமதி பாதிக்கு, அந்நிய செலாவணி பாதிப்பு வருது பாருங்க. வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் சார். கவர்மெண்ட் குறை சொல்லாத காரியம் ஒன்றும் ஆக போறது இல்லை. இட் இஸ் டெக்னாலஜி, இட் இஸ் டெக்னிக் டு பி டிஸ்பிளேடு இன் ப்ரொஃபஷனல் வே டு தி ஃபார்மர்ஸ்ங்க. என்ன இப்போச்சுன்னா, இப்ப எல்லா திட்டமே அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு விட்டுதோம்னா அறிமுகத்து தான் கொடுக்கணும் அரசாங்க சப்போர்ட். அப்புறம் ஏனில ஏறி வர வேண்டியது விவசாயிகள் தான். இப்ப நம்ம இது எத்தனை பயிற்சி அதுக்கு தெரியுமா, எத்தனை இடத்துல நம்ம மக்களை கூட்டு போயிருக்கோம். அரசாங்கத்துல செய்ய முடிஞ்சது பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதுல மனமாற்றங்கள் முக்கியமானது. இப்ப என்ன செய்யறதே தெரியல. அந்த கிராப்ங்கிற போது வர முடியாது. அஸ்ஸாம்ங்கிற ஒரு மாநிலத்துல கக்கூஸ்ல எல்லாம் செப்டிக்கையும் கிடையாதுங்கிறாங்க. தே ஒன்லி கீப் த பேம்பு பிளான்ஸ். ஸோ ஃபுல் ஆஃப் பேம்பு பிளான்ஸ் வரதுக்கு மெயினான ஒரு சப்போர்ட் நேச்சுரல் சப்போர்ட், கிளைமேட்டிக் கண்டிஷன், முக்கியமா ரெயின்ஃபால். ஸோ மழை அதிகமா இருக்கிறதால இந்த கேரளாவில் பீச்சி டேம்ங்கிற ஊர்ல தே காட் ரிசர்ச் சென்டர், நேஷனல் லெவல், இந்தியா லெவலில் உள்ள ரிசர்ச் சென்டர் இருக்காங்க. நேஷனல் பேம்பு ரிசர்ச் சென்டர்னு வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன, நான் இப்பதான் அந்த சாப்பிட்ற மாதிரி ப்ராஜெக்ட் வந்ததுனால வந்தோம். ஸோ இன்னைக்குமே அந்த ஸ்கீம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உள்ள தேவைகளை அவங்க கண்டறிஞ்சு விவசாயிகள் 100 பேர் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால வாங்கி தர முடியும். இப்ப நமக்கு பேங்க்ல லீடிங்கா நோட் பண்ணிருக்கிறது நம்மளுடைய ஏற்றப்பாளைய ஆராய்ச்சி மையம் தான். இன்னும் சொல்லப்போனா இந்த சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமான பார்க்க வேண்டிய நல்ல பாயிண்ட் என்னன்னா, அவன் என்னத்தங்கிற தண்ணி, நல்ல தண்ணி, நல்ல மண்ணு, வெல் ட்ரைன்டு சாயில், முக்கியமா ஹெல்த்தி சாயில தான், நல்ல மண்ணுல தான் இந்த மூங்கில் நல்ல தண்ணி வேலை காட்டும். 1.5 அடிக்கு 1.5 அடி தான் குழி தோண்ட போறோம். அதுக்குள்ளதான் வாழை மரம் மாதிரி கிழங்கா இருக்க போது 30 குத்து 40 குத்து ஒரு குத்து தனியா விடும். இந்த உரப்பிடிக்கிறதுக்கான சொல்லுவாங்க சில ஊர்கள்ல, தண்ணி சீப்பைக்காய் வந்துருக்கு இல்லையா, அந்த காட்டுல 100 விட்டு இருக்குது. நாங்க பார்த்து ஷாக் ஆயிருக்கோம். வேலூர்லாம் ஷாக் பை ரியாக்ஷன். 3 வருஷம் பார்த்தா காடு மாதிரி அடிச்சு விவசாயம் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு தோட்டம் அப்படிங்கிறாரு. பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அடி வளர பயிர் எதுவுமே கிடையாது இந்த அளவுக்கு.
ஸோ அந்த மூங்கில் அரிசியெல்லாம் மார்க்கெட் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க கேட்டீங்க அந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல மூங்கில் குருத்துகள்லாம் அந்த ட்ரைபல் பீப்புள் நிறைய சாப்பிட்டு தெம்பா இருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நேச்சருக்குலாம் ஹெல்ப்பா இருக்கும். அந்த முளையும் வாங்க அந்த குருத்து பயங்கர ரேட் வேறு. மூங்கில் அது ஊறுகாய் தயார் பண்றாங்க. ஸோ அந்த ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சரியாமையை ஸ்டாப் பண்ண அருமையான ஒரு ப்ராடக்ட். இதே மாதிரி மூங்கில் கொடுத்த வந்து மிளகு இருக்கு இல்லையா, மிளகு உப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ஈவன் கண்ணுக்குட்டி கூட கொடுத்தா கூட அப்படி கல்ச்சர் நோய் கண்ட்ரோல் ஆகுதுறாங்க. எல்லாம் ஏற்கனவே ட்ரெடிஷனல் மெடிசனே இருக்கு, வெட்டரி மெடிசன் சரியா வந்துச்சு, அதுல ஆர்கானிக் மெடிசன்லாம் இருக்குது. ஸோ பிளான்ட் பேஸ்ட் ரெமடிஸ் வந்துச்சு, அதுல வந்து ஹெல்ப்பா இருக்கு. இப்போ வந்து ஒரு உள்ளாத மூங்கிலுக்கும் முள்ளு உள்ள மூங்கிலுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். இன்னைக்கு எந்த ஊர்ல போனாலும் மக்கள் செத்து போனாங்க தூக்கிட்டு போறது அந்த முள்ளு உள்ள மூங்கில் தான், கஷ்டப்பட்டு வெட்டுவாங்க. ஸோ அந்த கட்டிங் இஸ் கிரேட் சேலஞ்சு. ஆனா அன்னைக்கு மட்டும் போய் கஷ்டப்பட்டு வெட்டிடுவாங்க. ஸோ பச்சை பட்டையும் பச்சை தென்னை மரம் வலையை வச்சுதான் மக்கள் வந்து அனுப்புறோம். ஸோ இது வந்து டெத்துக்கு போற ஒரு முக்கியமான செரிமனி ஃபங்க்ஷன். அதே மாதிரி அவரை பிறந்தா கூட தொட்டில் போற வந்து மூங்கில் செய்யறாங்க. ஸோ அந்த பிறந்த வந்து இறப்பு வரைக்கும் ஒரு பயிரை வந்து பயன்படுத்த முடியும்னா நிச்சயமா வெர்சடைல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுதான் இருக்குது. இந்த பயோஸ்டீல்ங்கிற சொல்லக்கூடிய இந்த வருது வந்து எக்கோட 6 மடங்கு வலிமையானது சார். அப்ப வேலையில போட்டோம்னா இட் இஸ் நாட் நாட் கோயிங் டு பி அஃபெக்டட். முக்கியமான ஜோக் என்னன்னா இந்த மரத்தை வந்து 6 மடங்கு கிடைக்காது. எப்படி அதான் அதிசயம் பாருங்க, ஷார்ப்பா இருக்குமா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ இலை கீழே விழுது இல்லை, அதை ட்ரைட் லீவ் சாப்பிடுது. அப்ப சார் சார் சொல்லுவார் அந்த பாயிண்ட் வச்சு சொல்ல விட்டாரு, கேட்டில் ஃபார்மிங்க்கு இன்னைக்கு ஃபாடருக்காண்டி ஷார்டேஜ் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இதுக்கு வர முடியும். இது தவிர நீங்க வந்து ஆக்சிஜன் பத்தி கேட்டீங்க, ஒரு ஏக்கர் மட்டும் பராமரிச்சு வச்சுங்க தோப்பு கிட்டத்தட்ட 12.17 டன்னு கார்பன் டை ஆக்சைடு வந்து இட் இஸ் ஏபிள் டு அசிமுலேட், தானே எடுத்துக்குது. அப்ப 47% வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு 35% ஆக்சிஜன் வெளியிடுது சார். இதுக்காக என்ன பண்றாங்க, டிஎன்ஐல கூட எல்லா ரிசர்ச் சென்டர்லயுமே வைக்கிட்டோம்னு வச்சுக்காங்க ஆக்சிஜன் பார்க்னு. ஸோ டிஃபரெண்ட் ஸ்பீஸ் நாங்க வந்து ஐஎம்டில கொஞ்சம் முயற்சி பண்ணி மரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து வச்சு விட்டோம். அங்க உள்ளவருக்கு அது யாரும் தெரியல, வேலை தெரியல. சார் நிறைய ஸ்பீஸ் பேம்புல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற இந்த தாம்லெஸ் பேம்பு தான். இதோடைய நேச்சர் வந்து கார்பன் கட்டிங்களே வருது சார். அது சாரு கூட தொடர்ந்து செஞ்சு காட்டுறாரு, தோட்டத்தில் பயிற்சி வச்சிருக்கிறோம். அவரையும் வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுங்க மீட்டிங்களா, நல்லா ஒரு அருமையாக இந்த மாதிரி பேசுவார். பேசிட்டு இப்ப எல்லாம் கம்மியா பேசிட்டாரு. என்ன ஒரு புரட்சிகரமான தகவல்னாக்கா, ஆண்களுக்கு ஆண் இல்லாமல் சொல்றத இந்த மூங்கில் அரிசி தடுத்துரும். வலிமை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு புரதச்சத்து உணவு நம்ம வந்து சேர்க்க வேண்டிய ஒரு சப்ளிமெண்ட். மூங்கில் அரிசி வந்து அந்த ஒரு பிளட் ப்ரெஷர் அது கண்ட்ரோல் பண்ணுது சார். அதே மாதிரி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றது இல்லாம ஜுரத்துக்குலாம் பயிற்சி ஆகுது. கண் வலிக்கு கண் மருந்து யூஸ் பண்ணிக்கலாம், கண் நோய்க்கு. இந்த மூங்கில் உப்பு கூட திப்பிலி மற்றும் இளமங்க சக்கரை சேர்ந்தோம்னா கோல்டுக்கு. இப்ப யாரெல்லாம் இருமிட்டு இருக்காங்க இறப்புனா அட்மிசிங் அதுக்கெல்லாம் கூட சாப்பிடுறாங்க அந்த மூங்கில் உப்பு. இந்த ஆயுர்வேதிக்ல ஹோமியோபதியில சாப்பிடுறாங்க. அதனால இது தவிர வேற அரைச்சி பயன்படுத்தினாக்க சொரியசரங்கு படையெல்லாம் விட 10 போட்டா போதும் சரியா இருக்கிறாங்க. இந்த வருமானம் பார்த்தா நிலைத்த வருமானம், நீடித்த வருமானம், அன்றாட வருமானம் சொல்ல மாதிரி சொல்ற இந்த பயிரை வந்து பயன்படுத்திக்க முடியும் நம்மளால. ஏன்னா வந்து அது காஞ்சி போன மாதிரி இருக்கக்கூடிய சைடுல இருக்க கிளைகளை கட் பண்ணி கூட சின்னதா கட்ட சார்ந்த வார்த்தையை சொல்ல முடியாது. கடவுள் சொல்லுவோம், தெரிஞ்சா போகலாம் ஜனதா பண்ண கடவுள் சொல்லுவோம். இப்ப இந்த காலத்துக்கு நினைக்கிறாங்களே தடுக்கிறது அருமையான ஒரு லோ காஸ்ட் டிவைஸ் வந்து அந்த டெம்பரரி ஷேட் பயன்படுத்தலாம், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம கோயிலுக்கு வெங்காயத்துக்கு பயன்படுத்தலாம். வெங்காயத்துக்கு நாங்களும் செஞ்சு கட்டிக்கலாம். அது வெங்காயத்தை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆடியோ ஸ்டோரேஜ் பேஸ்ல அந்த மானியம் இருக்கு, அதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ காஸ்ட்லியா இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அவ்வளவு சீப்பாலாம் கிடைக்காது. பொருள் வந்து நல்ல பொருள் தான், ஏன்னா வித்தியாசம் வந்து நானும் பயன்படுத்திக்கலாம் வேற ஒன்றும் இல்லை. பட் இந்த மூங்கில வந்து 60 வருஷம் சர்வசாதாரணமா ஒரு நபருக்கு காசு வந்தா போதும். அவருக்கு தென்னை மரத்துல கூட காசு வர வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் நீர் தேங்குதோ நீர் இருக்குதோ சுத்தமா தண்ணி வடியாதுன்னா அங்க போடக்கூடாது. கலர் தன்மை இருக்கு அப்படின்னா அந்த மண்ணில் போட முடியாது. இன்னைக்கு பிஹெச் வந்து 5 அடிக்கலாம் மணல் சாரி மண்ணில் கொஞ்சம் நல்லா தண்ணி சுத்தமான தண்ணி போடுறதுக்கு டேமேஜே வராது. அப்ப நம்ம வந்து அதை இடம் பார்த்து போற போது அதனுடைய வாழ்க்கை தரம் மாறிடுது. சம்டைம்ஸ் அது ஸ்டார்டா அதாவது இலைகள் கூட சின்னதாகிறது, அந்த குத்துக்களை பெருக்காம இருக்கிறது, மஞ்சள் ஆகிறது, இதெல்லாம் அடையாளங்களை பார்க்க முடியுது. அதனால பல இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மூங்கிலுடைய வளர்ச்சி வராதுக்கு ஒரு காரணமா சொல்லலாம். இப்ப இன்னொன்று வந்து மரபுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காட்டுல ஏற்கனவே இருந்தது தாங்க. அது நம்ம டாட்டா நமக்கு தெரியும். ஒரு நாள் நோட் இருப்பாரு, அந்த வார்த்தைக்குள்ளேயே நோட் சொல்லுவாங்க. பிர்லான்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பேப்பர் ஃபேக்டரி யூஸ் பண்ணாரு. ஒரு டன்னுக்கு வந்து 10 ரூபா கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு எல்லா காட்டுல இருக்கிற மூங்கி வெட்டி அடிச்சு ஒழிச்சு கட்டலாம் மனுஷன். இந்த கொடுமை தான் மகா கொடுமைங்கிறது. அதனால என்ன காலகத்துடைய இதே கம்மியாகி இந்த கொண்டு அது போராடிட்டு இருக்கோம். ஸோ ஃபாரஸ்ட்காரங்களும் கொடுக்குறாங்க, அவங்களும் அந்த பேங்க் பிளான்ஸ் கொடுக்குறாங்க. இதுல என்ன விசேஷம்னா கார்பரேட் பிளான்ஸ் வந்து குவிக்லி கம், அது வந்து 1 இயர் பிளான்ஸ் நடணும் சொல்லியிருந்தா கூட நல்ல நர்சரி சார்லாம் வச்சா சூப்பரான நர்சரி பிளான்ஸ் இருப்பாரு. நானும் வந்து எடுத்து வாங்கி ஏற்காடு நான் கொண்டு போன காரணம் காட்டு மாடுகளுக்கு ப்ராப்ளம்ஸ் நாங்க ஃபீல்ட்ல உட்காந்துக்குது. காஃபி சேலஞ்சா தான் அதுக்கு தடுக்க வந்து அதுல ட்ரெஸ் பாசிங் மாதிரி வேலை மாதிரி வச்சு விட்டோம். எப்ப யானைக்கெல்லாம் வந்து போற மாதிரி தடுத்தாக்கா கொஞ்சம் கோச்சிக்கலாம் சேஞ்ச் ரூட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் நாங்க வந்து ஃபுல்லா பண்ணி வச்சோம். அது வந்து கொஞ்சம் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணி 2 வருஷம் முடிச்சு கழிச்சு அதோட வளர்ச்சி பிரமாணமா சார் சொன்ன மாதிரி எந்த வருஷம் மழை கிடைக்குது அப்ப வந்து உயிர் பிடிச்சிக்கும் நல்லா அருமையா. ஸோ அந்த கிழங்கு 3 அடிக்குலாம் கிடையாது, 1 அடி தான் அது கிழங்குடைய டெப்த் ஏரியாவை. அப்ப வந்து எடுக்கவே முடியாது. ஒன்ஸ் இட் எஸ்டாப்ளிஷ்னா
நமக்கு அந்த மாதிரி நின்று தாக்குற ஒரு பயோஸ்டீல் வேற கிராப் எதுவுமே கிடையாது. பனைமரத்துக்கு தம்பின்னு சொல்லலாம். பனைமரம் வறட்சியில் வருவாரு, கொஞ்சம் நல்லது இருந்தா வருவாரு. அப்ப பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் இந்த இதையும் பார்த்தோம்னா நீடித்த காசு வந்து எதில் கூட வரும், நிச்சயம் பேம்பு சார்ந்த வேல்யூடிஷன் தான் கிடைக்கும். இந்த புல்லாங்குழல் செய்யறது, மாலைகள் பயன்படுத்தக்கூடிய சில நிறைய மூங்கில் வச்சு மாலைகள் தயார் பண்றாங்க. அந்த வெஹிக்கிளுக்கு எல்லாம் வந்து சில இப்பெல்லாம் வந்து இதை யூஸ் பண்றாங்க, ஆயில் ஃபில்டர் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதை வச்சு அவர் வந்து பிளாஸ்டிக் மரம் மாத்திட்டு மூங்கில் மரம் வந்துருச்சு. இந்த மாதிரி அனல் நிலையத்தை வந்து பயன்படுத்தி அதனுடைய கார்பன் நம்ம பயன்படுத்தி அதை வந்து ஒரு எரிசக்தியா பயன்படுத்த நிறைய ஸ்கோப் இருக்கு சார். இருக்கு நம்ம இந்த மாதிரி இப்ப அந்த நிலக்கரிலாம் இல்லைங்கிறோம்ல, நிலக்கரிக்கு மாற்றி நம்ம இந்த நின்று எரியுங்கிறாங்க. இதனுடைய வல்கணம் மாதிரி அப்படியே ஹீட் இருக்குங்கிறாங்க. ஸோ அது நிலையான நீடித்த வெப்பத்திறதுனால நம்ம பயன்படுத்தலாம். பெட்டிகள் நிறைய தயார் பண்ணலாம், சூட் கேஸ் பெட்டிகள் நிறைய வந்து தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறி கூடை பழக்கூடைகள்லாம் பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும். இது தவிர வந்து நமக்கு வந்து ஒரு மூங்கில் பஞ்சு யூஸ் பண்றோம். பைப்பர் வந்து ஏற்கனவே பார்க்க மணிங்கிற நிறுவனத்தின் மூலமா சட்டை தயார் பண்ணிருக்காங்க. அந்த மூங்கில் ஷர்ட், பேம்பு ஷர்ட் விற்கிறாங்க. அது 1000 ரூபாய் சட்டை. அது சார் சொன்ன மாதிரி வெயில் காலத்துல போட்டீங்கன்னா கூலா இருக்குங்க, குளிர்காலம் வார்மா இருக்கும். அதோட ஜோக்கா வந்து ட்ரீட் ஆஃப் சொல்லி கேரளா பக்கம் போனா அந்த டிராவல்ஸ் எல்லாம் வந்து காசை வாங்கிட்டு மருந்து மாதிரி வீடு கட்டிருப்பாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டினா பேம்புடைய இதை வந்து ஷீட் மாதிரி நினைக்கிறாங்க. கேரளாவில் தான் ஒரு மிஷினே இருக்கு, செப்பரேட்டா இது பண்ணும். தட்டில வந்து பண்ண மாதிரி ப்ராசஸிங் பண்றாங்க. அந்த பேம்பு மூங்கில பண்ணி ஷீட் வர வைக்கிறாங்க. ஸோ அந்த ஷீட்டை வச்சு செவர் மாதிரி கட்டிடுறாங்க, டெம்பரேச்சர் செவர் மாதிரி. அதுல இருந்தா மழை காலத்துல வந்து உள்ள வாமா இருக்குது, குளிர் காலத்துல வந்து வாமா இருக்குது. அந்த வெயிலுக்கு கூட இருக்குள்ளார. ஸோ இந்த பேம்பு ஹவுஸ் ஸ்பெஷல் நிறைய பில்டிங்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தாங்க. நம்ம எங்க வேணாலும் வாங்க வைக்கலாம் பேம்பூஸ். இன்னைக்கு வந்து வெட்டிக்கல் காலம் வந்தாச்சு கான்செப்ட். ஸோ ஃபார்மர் மட்டும் இல்லாம அர்பனுக்கு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்கூல்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். பிளான்ஸ் வந்து நம்ம 104 அல்லது 5 வச்சு கூட கரெக்டாக வளர்ந்து அதை கட் பண்ணி கூட வச்சு கூட டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்கு. பேக்கேஜ் பார்த்தோம்னா நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்குற பாணி 10லன்னு ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்படி மண்ணோளத்தை கவனிச்சு பிஹெச் செக் பண்ணி, ஏன்னா அந்த விவசாயி வந்து ஈவன் 2 சென்ட் 3 சென்ட் கூட போட்டு கூட அப்புறம் டெவலப் பண்ணி பெரிய லெவலுக்கு போய்க்கலாம். ஏன்னா நம்ம ஊருக்கு உள்ள கிடைக்கக்கூடிய ரைட் பால் தான் முக்கியமான கிரைட்டீரியா இருக்கு. ஏன்னா இந்த ஏற்கனவே நம்ம இதுல ஜட்ராப்பாலை கைவிட்ட மாதிரி ஜட்ராப்பாலை தண்ணி ஊத்தாம காப்பாத்தல, என்ன தண்ணி வரும்னு தெரியல நமக்கு. அதெல்லாம் போயிடுச்சு அந்த பயிருடைய டெவலப்மெண்ட். இந்த கிராப் வந்து வளர்த்த இடத்துல பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து அதுக்கு பிறகு சார்ஸ் வந்து ப்ராப்ளம் அவங்க கைட் பண்றதுக்கு நம்மளால வந்து அவங்க குழுவாக்கி அமைச்சு பதிவு பண்ண வைக்க முடியல. ஏன்னா வந்து அந்த ஸ்கேட்டர்ட் பிளான்டிங் தான் பண்ணாங்க எல்லாருமே. நான் வேலை கொடுத்த 25 ஏக்கர் நானே கேன்வஸ் பண்ணி கொடுத்ததாச்சுல அந்த ஃபார்மர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு கஷ்டம் போயிடும். டிஃபரெண்ட் பிளேசஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரே ஊர்ல வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்க முடியாது அந்த கிராப். அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் நம்ம வந்து ஆட்டிடியூட் சேஞ்சிக்கும். ஃபார்மர் லெவலில் வந்து அடுத்த கொண்டு போகிறது நம்ம வந்து சப்போர்ட்டோட கொண்டு போனா யூ கேன் டூ தட். ஸோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பராமரிச்சு ஒரு 100 ஏக்கர் இருந்துச்சுன்னா அந்த ஊர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 70 வகையான பொருள் கொடுக்கலாம். பென்சில்லாம் இருக்கு, அருமையாக காமிச்சாங்க. அதுக்கு கேரளாவில் வந்து அந்த இந்தியா டூர் போயிருந்தாங்க, எக்ஸ்போர்ட் போகும்போது பென்சில்லாம் காமிச்சாங்க. பென்சில், இந்த டேபிள் வைக்கிற இந்த எழுதுறது பென் ஸ்டாண்டு, போட்டோ ஃப்ரேம் எத்தனையோ இருக்கு. அப்ப நம்ம வந்து எங்கெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கோ நம்ம வச்சிருக்க பிளாஸ்டிக் அது போய் ரீப்ளேஸ் வச்சுட்டு இந்த பிளைவுட் வந்து எவ்வளவு குவாலிட்டியான பிளைவுட் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரி அந்த வந்து இது வாசிக்கிறதுக்குலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய ட்ரை பண்றாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா யூஸ் பண்றாங்க. அது என்ன முக்கியம்னா ப்ராசஸிங் பண்ணது. ஏன்னா இந்த வுட்டுடைய குவாலிட்டி இதுல வேற. நம்ம வந்து வுட்டு ப்ராசஸிங் பண்றது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். தண்ணியில் போறது இல்லை, அது சில கெமிக்கல் ப்ராசஸிங்லாம் இருக்கு. ஏன்னா முக்கியம் அந்த வண்டிகிட்டு அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு அதோடைய ஸ்ட்ரென்தனிங் பண்றது நம்ம வந்து அந்த கண்டிஷனிங் பண்ணணும். அது ஒரு பேக்கேஜ் சயின்ஸ், தனி சயின்ஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் சயின்ஸ் தெரிஞ்சுட்டாங்க. இதுல வந்து காய்கறி தயார் பண்ணி பயன்படுத்தலாம். இப்ப வந்து நிறைய ஊர்கள்ல நிச்சயமா தண்ணி சோர்ஸ் உள்ள இடங்கள் கொஞ்சம் இருக்குதுல, மேட்டு பகுதிகளில் கூட தண்ணி கொஞ்சம் சைடில் கொண்டு வந்து உரம்பிட்டு காடுகளோ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணைக்குட்டி சார்ஸ் நம்ம பண்ணைக்குட்டிக்கு அட்ஜானிங்க போது நல்லா மேலே கிராப் நிறைய செய்யலாம். நம்முடைய சாகுபடி பண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா அரிசி கோதுமையில சாப்பிட்றோமே, அதை விட மூங்கில் சாப்பிட்டு பயங்கர சத்துங்க. என்ன இது கொண்டு எலி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணாங்க, பார்த்தா அதோட வளர்ச்சி வந்து 50% கூட போயிடுச்சாங்க. அதோடைய புரதத்துல வந்து குளுட்டானின் சத்து அதிகமா இருக்காதுல்ல. அந்த மூங்கில் கறி பார்த்தா பேட்டரிக்கு யூஸ் பண்ணலாங்கிறாங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஆர்டிபிஷியலா இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அதை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கம்பிகள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் பதிலாக நம்ம வந்து வச்சு நம்ம காங்கிரீட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த இரும்பு கம்பிகளை பதிலாக வந்து மூங்கில வச்சு அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட் தயார் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து இந்த மீட்டிங்ல இந்த டாபிக்குடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து எந்தெந்த கேட்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே எந்தெந்த ஊர்ல வாய்ப்பு இருக்கோ அந்த ஊர்ல உள்ள விவரங்களையும் சேகரம் பண்ணி நம்ம சாருக்கு சொன்னா பாலு சாருக்கு சொன்னா பிளான்ஸ் வாங்கி கொடுத்துருமே நம்மளால முடிஞ்ச ஒரு புண்ணிய காரியம். ஏன்னா வந்து நீடித்த மரம் 160 வருஷம் இருக்கக்கூடிய மரங்கள் இது. சார் சொன்ன மாதிரி இந்த பூத்துச்சி காய்ச்சதெல்லாம் ஒன்லி அந்த முள் உள்ள மூங்கில் தான் பிரச்சனைங்க. 6 வருஷம் பூத்துரு பார்த்தா அப்படி பூரா மூலம் பார்த்தா அதுல இருந்து நிறைய எலி வரும், பாம்பு மக்கள் அதுக்காக போடல. நிறைய ஊர்களில் வந்து அது சென்டிமெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எங்க வைக்கிற முள்ளு கடை வளர்ந்துரும், காட்டு அடைச்சிக்கு வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஆகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துச்சு, செயின்ஸா வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கட்டிங் டிவைஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. டீ கட் பண்றதுக்கு ப்ரோ இருக்கலாம், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கிறதால நம்ம வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து யூஸ் இட். ஸோ விதவிதமான பயன்பாடுகளுக்கு இந்த பயிரை வந்து நம்ம நிச்சயமா வந்து பயிர் தரத்துல நான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் ஃபார்மிங் கான்செப்ட்ல பெஸ்ட் கிராப்பா சொல்லுவேன். இப்போ நேச்சுரல் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை,
மார்க்கெட் ஓரியன்ட் ப்ரொடக்ஷன் அது மாதிரி வந்துச்சு இப்போ நெசசிட்டி. அப்புறம் வந்து பிரைஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து தடையே கிடையாது. வாட் எவர் இண்டிவிஜுவல் கேன் ஃபிக்ஸ் அது வாங்குவாங்க. பொருள் மாதிரி இப்போ நிறைய மிஷின் இருக்குது, கட்டிங் மிஷின் வந்தாச்சு, பேக்கிங் யூனிட்ஸ் வந்தாச்சு. அதனால வந்து சின்ன அளவு கூட பயன்படுத்தி கூட நம்ம நிறைய பயன்படுத்துறோம். இப்போ வந்து இந்த ஈவன் இந்த இது யூஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த ஃபுட்டுலாம் இப்போ சைனாக்காரங்களா, சைனா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, நல்லா டெவலப்மெண்ட் வந்தாங்க. டெவலப் வெரி பிக் இண்டஸ்ட்ரி வயசுல பண்ணது. மக்களை ஏமாந்து நம்ம ஊர்ல விற்கிறாங்க. அதிர்ஷ்ட மூங்கி கதை விட்டு ஒரு எல்லோ கலர் மூங்கில் இருக்கும், ஒரு லைன் அதுல இருக்கும், ஸ்டைப்ஸ் இருக்கும், ஸ்டைப் வெரைட்டி தான், சாதாரண உள்ளதான் அது. அதுக்கு 100 ரூபா செடி, லக்கி பிளான்ட், லக்கி பேம் சொல்லி பயங்கரமா வைக்கிறாங்க. நிறைய நர்சரியில அது செடியே கிடைக்காது, 10 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில வியாபாரம். அப்புறம் டேபிள் வைக்கிற சில பச்சை வருது பாருங்க, அது வந்து வுட், ஹார்ட் வுட், அது வந்து ஒரு காட்டில் வரல, அது மூங்கே கிடையாது. அதை வந்து டேபிள் வச்சு தண்ணி வச்சு வளரும்பாங்க. அது ஒரு பிளான்ட் வச்சுட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பேம்பு பேஸ்டு சீட்டிங் டெக்னாலஜி. நம்ம இதை சேர்ந்து ஒரிஜினல் பேம்பு தோட்டத்தை வச்சாலே போதும், வீட்டுக்கு ரெண்டு வளர்ந்தாலே போதும். சார் மாதிரி அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறது நம்மளால நம்மளோட வீட்டுல ஆக்சிஜன் சப்ளை அதிகம் பண்ண முடியும். ஸோ ஆக்சிஜன் பார்க்ஸ் அண்ட் பார்லர்ஸ் வந்தாச்சு, ஜப்பான்ல பூரா வந்தாச்சு நிறைய. நம்ம வந்து வந்து இது ஏடிஎம் கவுண்டர் மாதிரி உட்காந்து பார்க் எழுதிச்சுவாங்க. இந்த ஏடிஎம் கவுண்டர் வச்சு அங்கே போய் காத்து பிடிச்சிட்டு போகணுமா ஜப்பான்ல. ஏன்னா கீழே பொல்யூஷன் ஆயிடுச்சு, மேலே பொல்யூஷன் ஆயிடுச்சு, ஃபுல் ஆஃப் லோடு, கார்பன் டை ஆக்சைடு லோடு வந்து சிவியா இருக்க பொல்யூஷன் அதிகமாக யூசிங். நம்ம வந்து நேச்சுரலாக ஆக்சிஜன் பார்க் அங்கே இருந்துச்சுனாக்கா நம்ம டெவலப் பண்ணலாம். கார்பரேஷன் உள்ள அனைத்து விதமான பார்க்க கூட நம்ம அது பேம்பு வச்சு பிளான் பண்ணலாம். இந்த என்னக்கா வந்து ஒரு வெர்சல் ஃபார் சோஷியல் நீட்ஸ்னால இந்த சோஷியல் பார்க் சேர்க்க முடியல. ஃபாரஸ்ட் கணக்கு கொடுத்தா தனியாக காட்டு தான் போட முடியும் அவங்க. ஸோ அந்த பிளைன்ஸ் லேண்ட்ல போடக்கூடியதெல்லாம் டெக்னோக்ரேட்ஸும் அந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்தாங்க, இல்லை கிரீன் ஹெல்த் மாதிரி பண்றாங்க. அந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது நம்ம தான் கொடுக்க முடியும். ஒன்லி த அக்ரிகல்ச்சர் பீப்புள் அலோன் கேன் கிவ் நாலேஜ் ஃபார் திஸ் பீப்புள். நம்ம அது ஏன்னா பேசிக் நாலேஜ் மட்டும் இருக்கனால நம்ம அது மாதிரி சில எப்படி சொல்லணுங்கிறதே என்னுடைய சொந்த கல்ச்சர். இப்போ இன்னொரு வந்து சீட்ஸ் வச்சு கூட ஃபாரஸ்ட்காரங்களா அதான் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட்காரங்க இந்த சீட்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம். அதுக்கும் சில அந்த நம்ம எப்படி அந்த சீட்ல இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த சீட் ஜெர்மினேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கனால நம்ம வந்து அந்த ஜெர்மினேஷனுக்கு சில ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு we can make the seed also to germinate. பட் ஜெர்மினேஷன் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால நம்ம வந்து ஹார்ட் கட்டிங்கே போயிடலாம். இப்போ அது ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் தான் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் தி சார்ட் ஆஃப் வெரைட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சு ஜேப்ளாஸ் மேலும் வச்சுக்கிறாங்க அவங்க. நம்ம வந்து கூட விசிட் பண்ணலாம். நம்ம பேம்போடைய மெயினான யூசேஜ் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு தேவைப்படுது. அந்த உரங்கள், இந்த உரம் வந்து அவ்வளோ அற்புதமா ஒரு ஏக்கருக்கு கிடைக்கிற தலை வச்சு ஏரியா கவர்மெண்ட்ல அவர் விவசாயிக்கு 5 ஏக்கர் இருக்குனாக்கா லேண்டு, 1/2 ஏக்கருக்கு போய் நிலப்பதான் அந்த இலையை வந்து கம்போஸ்ட் ஆகினா he can use it. ஏன்னா ஒரு ஏக்கர் ஒரு தான் போட போதும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இந்த தற்சார் வேளாண் சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் ரைட் அக்ரிகல்ச்சர்ல ஆர்கானிக் ஃபார்மிங் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இது பார்சல் ஆஃப் த ஆக்டிவிட்டி சேர்த்துக்கலாம். அது எனக்கு சொந்த கருத்து. நன்றி நன்றி. இந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததும் டாக்டர் இளங்கோவர்தன் அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திரு ஹியூபர்ட் சென்னையிலிருந்து பேசுறதுக்கு கேட்டிருக்கிறாரு. ஹியூபர்ட் சார், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். நன்றி திரு ஜோ சார், அருமையான சார். இதை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி நல்ல ஒரு பேம்புவை பத்தி. ஏன்னா சச் அ வண்டர்ஃபுல். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்களை நான் சொல்றேன் சார். அதாவது பேம்பு ஷர்ட்ஸ், நான் கூட இப்போ போட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன். பேம்பு ஷர்ட்ஸ், அதாவது டெக்ஸ்டைல். எங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து நான் அது தாய்லாண்ட்லயே வாங்கினேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் டாக்டர் இளங்கோவன் சொல்ற மாதிரி இட்ஸ் என்வாயன்மெண்ட்லி பேஸ்ட். அதாவது குளிர்காலத்துல ஒரு மாதிரி நல்ல இதமா இருக்கும், அதே மாதிரி வெயிலையும் அதை கொடுத்துலாம். சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் சார். இப்போ இது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பேம்பு மெடிசின்ஸ், இது வந்து பர்மால அந்த சில ரூரல் ஏரியால சில அந்த டாக்டர்ஸ், ரூரல் டாக்டர்ஸ் பேம்பு ஷெல்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது அந்த கோப்பை மாதிரி வச்சு அதுல இந்த மெடிசனை போட்டு கொடுக்குறாங்க. அதுலதான் சாப்பிடணும், அதுலதான் எல்லாம் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பிக்கிள்ஸ், பேம்பு பிக்கிள்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஆனா என்னன்னா இப்ப அவரு நம்ம அந்த பிரசன்டர் என்ன அழகா சொன்னாரு, இது இன்னும் ஊக்கம் கொடுக்கணும், அது வந்து இன்னும் நான் வளர்றதுக்கு. சார் இப்போ இது வரைக்கும் பேம்பு ஃபார்மர்ஸ் வந்துருவாங்க, ஆனால் அந்த பொருளை எடுத்துட்டு போய் எங்க போய் சேர்க்க போறீங்க? அதுக்கு we need some marketing ideas, marketing promotions. அது செய்தா இது நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ண அவசியம் இல்லை சார், இங்கேயே நல்லா நம்ம அதுக்கு சேலபிள் ஆகும். அதுதான் நமக்கு இப்போ ரொம்ப தேவையானது ஒண்ணு. அது இப்போ நம்ம பேச முடியாது, அது ஒரு ப்ராசஸ். அதை எடுத்து செய்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒரு கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சின்னப்பன், நீலகிரி மாவட்டம், குன்னூர், ஆர்கானிக் ஃபார்மர் சார். சார் இப்போ நாங்க வந்துட்டு 2 ஏக்கர் தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்துட்டு 3 விதமான மூங்கில் வந்து புதற்காடு மாதிரி வச்சிருக்கிறோம். ஒண்ணு பச்சை, 2வது 2 பக்கம் எல்லோ இருக்கு,
பட் இது கரெக்ட் தானா, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து நாங்க பழமரங்கள் நிறைய வச்சிருக்கோம். பழமரங்களுக்கு வந்துட்டு இந்த கால்நடைகள்ல இருந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி இந்த மூங்கில்ல கூண்டு மாதிரி செய்யணும். அதுக்கு வந்து வெட்டுறதுக்கு கூட இங்க எல்லாம் ஆள் இல்லை. அதுக்கு வந்து நீ இப்ப சார் சொன்னார் ஒருத்தர், அந்த அந்த இது செயின் இதெல்லாம் இருக்குன்ட்டு, அதோ அல்லது அது எப்படி பண்ணுங்கிற தொழில்நுட்பம் கிடைச்சுனாக்க இதா இருக்கோ, அப்புறமா எனக்கு நம்பர் கொடுத்தா கூட நான் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோ. நன்றிங்க சார். பாலு சார் ப்ளீஸ். சொல்லு. மூங்கில் வெட்டுறது அறுவடை பார்த்தா அதான் சார், அது வெட்டி அந்த கூண்டு மாதிரி செய்யிருக்கு சார். பல மரங்களுக்கு கூண்டா வைக்கணும். அதுக்கு பல மரங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி, கால்நடை பாதுகாப்புக்காக வேண்டி பல நாத்துக்கு வைக்கும் போது பார்டர் பிளான்டிங் நீங்க வந்து தோட்டத்தை சுத்தியும் வீட்டை சுத்தியும் அதே மாதிரி கால்நடைகள் வளர்க்கக்கூடிய இடத்த சுத்தியும் நீங்க பார்டர்ல மூங்கில்ல பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது பயன்படுங்க. ஆனா மூங்கில் இலையை வந்து நீங்க சினை மாடுகளுக்கு சினை ஆடுகளுக்கு போடக்கூடாது. அது வந்து இந்த நாணல் மூங்கில் இலை இதெல்லாம் வந்து அந்த மாட்டினுடைய கர்ப்ப பையில சுருங்கி பெரிய தன்மையை அதிகப்படுத்தி அதுல கரு தங்க விடாம வெளியேற்றிடும். அதனாலதான் நம்ம ஆடு மாடுகளுக்கு வந்து கன்றுன்ற உடனே நஞ்சும் போடுறதுக்கு, நஞ்சை வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம மூங்கில் தலையும் ஆடலும் கொடுக்கறது, அதுக்கு உணவா கொடுக்கறது. அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்னா அந்த கர்ப்பப்பை எதையுமே தங்காம அங்க இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய இஞ்சி மற்ற கழிவுகளை எல்லாம் வெளியிடும். அதனால சினை ஆடுகளுக்கு சினை ஆடுகளுக்கு நீங்க வந்து மூங்கில் தழை தீவனமா கொடுக்க கூடாது. அதே நேரத்துல பழத்தோட்டங்களை சுத்தி வீட்டு தோட்டங்களை சுத்தி வீட்டுல ஏதாவது புதற 2-3 செடிகள் வளர்க்கறது சுற்றுச்சூழலுக்கு நல்லது. காற்று தடுப்புக்கு ரொம்ப உயர்ந்த காற்று தடுப்பு மட்டும் இல்ல, மண் அரிமானத்துக்கும் உயர்ந்தது. அதனால தோட்டத்தை சுத்தி நீங்க மூங்கில் நட வேண்டியது ரொம்ப அவசியம். அதுல கவனிக்கிறது என்னன்னு கேட்டா, மூங்கில் தூண்ல இருந்து ஒரு 4 அடி 5 அடி தள்ளி ஒரு காடு மாதிரி வெட்டி விட்டுட்டு அதனுடைய வேர் சல்லி வேறு தானே தோட்டத்து உள்ள வராம தடுத்துக்கிட்டு நீங்க உள்ள வேணுமோ பண்ணலாம். மூங்கில் ரகம் வந்து இந்த ரகம் தான் வளர்த்தணும் இருக்கா அல்லது நாங்க வச்சிருக்கிறதே வச்சுக்கலாங்களா சார்? மூங்கில்ல வந்து இந்த வல்காரிஸ் கிரீனுங்கிறது தமிழகத்துக்கு வரவே ஒரு நல்ல ரகங்க. நல்ல ரகம், அதை நீங்க பயிரிடலாம். சரிங்க சார். ஒவ்வொரு வறட்சியை தாங்கும், விரைவா வளரும், அதிகப்படியான இலையமைப்பு இதுலயும் நிறைய ஒரு நல்ல இலை இருக்கும். அதனால அதிகப்படியான மரப்பொருளையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இல்லங்கய்யா, நீங்க சொல்றது முள்ளுள்ள மூங்கிலாம் விட்டுருங்க, அது வேண்டாம், டெவலப் பண்ணக்கூடாது. முள்ளுள்ள மூங்கிதான் இல்ல, அவரு என்ன சொல்றாங்க ஏற்கனவே வச்சுக்கிறதுல, அவரு ஏற்கனவே ட்ரெடிஷனலா எல்லா நிறைய இடங்கள்ல முள்ளுள்ள இதா இருக்கு. முள்ளு உள்ளது டிஃபிகல்ட், மேனேஜ்மெண்ட் கஷ்டம். அதனால அதை குறைச்சிக்கிட்டு இதுக்கு போய்க்கணும். மேனேஜ் பண்ண முடியாது. ஆமா, முடியலன்னு பிரச்சனை மேனேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய கண்ணு வாங்கி வைங்க. அதாவது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்துக்குமே ஊருக்கு அப்புறம் வச்சுட்டு இருக்கோம் நிறைய வரங்களை. மலைப்பகுதியில ப்ராப்ளம் எல்லாம் ஊட்டி பக்கம்லாம் 4 மரம் வைப்பாங்க, அவ்வளவுதான். என்ன வருதாப்பில பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஏக்கரை மட்டும் தான் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும். ஆனா சரிவு நிறைய இருக்காங்களா, மண் சரிவு சரி பயங்கர சேலஞ்சு. அதனால அங்க எவ்வளவுக்குள்ள இந்த மாதிரி பேம்பு மட்டும் இல்ல பனைமரமும் பயன்படுத்தலாம். சரிவுகளை வராம பாக்கிறதுக்கு பனைமரத்துக்கு சப்போர்ட் இதே மாதிரி பண்ணுவோம். மண்ணை இறுக்கி பிடிக்கும், ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். பட் மூங்கிலுக்கு தண்ணி வேணும் கொஞ்சம். ஸோ வாய்ப்பு தண்ணி உள்ள இடத்துல ஒரு பள்ளமா இருக்கு இல்லைங்களா, தண்ணி மலைப்பகுதியை கூட அங்க வச்சா வந்துடும். நேச்சுரலா வந்து அங்க இதுல போனா கேரளா பக்கம் போனாக்கா ஒரு மரம் அப்படியே செங்குத்தா நிக்குது. அந்த கேரளா பீச்சி டேம்ங்கிற இடத்துல போனாக்கா மலையிலே வருதுங்க. அதுவும் அதெல்லாம் மழை 1600 மீட்டர் பெய்யுது. உங்க ஊட்டியில மழை கம்மி தான். அதனால வந்து வைக்கிறபோது சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல அதோடைய வேர்கள் வந்து வர்றதுக்கு ஆர்கானிக் அதிகம் பண்ணி அந்த 3 அடிக்கு 3 அடி குழி போடணும். முக்கியமான பாயிண்ட்னா அந்த நீங்க வச்சிருக்கிற மூங்கிலுக்கு இந்த வேர்ல ஆர்கானிக் சத்து போட்டு வேர் வளர்ச்சி அதிகம் பண்ணும். ஆனா அந்த அசோஸ்பேர்லாம் இப்போ லிக்விடே கிடைக்குது, அழகா பயன்படுத்தலாம். அதெல்லாம் திரவமே கிடைக்குது, அதனால ஈஸியா ஊற்றி அசோஸ்பேர் லிக்விட் கிடைக்குது, அதை பயன்படுத்தலாம். இப்ப அது இப்ப உரம் போடணும். அதுக்கு நிறைய பேர் நினைக்கிறேன் வச்சா எந்த மரம் வச்சா வச்ச உயிரோட தான் இருக்கும். இலை கிடக்க தலைக்கு இருக்கும், பிரயோஜனம் கிடையாது. நம்ம எழுந்து வருமானம் வேண்டாக்கா, ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரென்த் வேண்டாக்கா, அதுக்கு தேவை சத்துக்களை ஆர்கானிக் பண்ணி கொடுக்கலாம். பஞ்சகமே எல்லாரும் பயன்படுத்தலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம மூங்கில் வந்து அளவா தான் வந்து அப்படியே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து அப்படியே வளர்ச்சி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நம்ம நிறைய சத்து வேணும் இல்லையா? அப்ப நீங்க ஆர்கானிக் சத்து கொடுக்கணும். இதெல்லாம் ஸ்டார்ட் இருக்கும். இந்த செயின்ஸா கட்டிங்களா, அது இங்கே குறைச்சல் கிடைக்குது. போனட் அவங்கள்ட்ட கிடைக்கும். நெட்லேயே பாருங்க, ஒன்லி அது செயின்ஸாக சாதாரண ஒரு கறி தாங்க. எல்லாத்துக்கும் வந்து மிஷின் மாதிரி கட் பண்ண ஒரு பிளேட் மாதிரி போயிட்டு இருக்கும், வேகம் சுத்தம், சக்கரை மாதிரி சுத்திட்டு இருக்காங்க, சக்கரை மாதிரி இருக்காது. அது வந்து அருமையா அர்த்தம். அது நடுவுல ஓட்டம் இருக்கிறதுனால ஈஸியா வெட்டி போலாம். இந்த பக்கம் ஒரு வெட்டு, அவங்க ஒரு வெட்டுனா அருவாளாவே வெட்டி எடுத்துடலாம். சார் வணக்கம் சார், நான் லோகேஸ்வரன், சேலம் மாவட்டங்க. எனக்கு உயிர் வேலி அமைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நெருக்கி போடணுங்க. ஒரு
1 மீட்டர் வச்சு கூட நீங்க உயிர் வேலி அமைக்கலாங்க. 1 மீட்டர் வச்சு சிங்கிள் ரோ போடலாம். டபுள் ரோ போடுறதுனாக்க 1.5 மீட்டர் இடைவெளியில சிக்ஸாக்கா நடலாம். முக்கோண முறையில வேலையை சுத்தி போடலாம். எல்லையில இருந்து எவ்வளவு தூரத்துல போடலாம் சார்? அதாங்க சிங்கிள் ரோ 1 மீட்டருக்கு ஒன்னே நடலாம். சரிங்க சார். டபுள் ரோ போட்டீங்கன்னா சிக்ஸாக்கா 1.5 மீட்டர் இடைவெளி வச்சு 2 ரோ போடணும். சரிங்க சார். உயிர் வேலிக்கு சார் மழை பாத்துங்க, ரெயின்ஃபால் பேட்டர்ன் பாத்துங்க சார். மூங்கிலுக்கு முக்கியமா மழை வேணும். அதனால நீங்க எடுக்கிற இடம் சேர்வானி கில்ஸ் அந்த மாதிரி விஷயம் நல்லா வந்துடும், பிரச்சனை இருக்காது. மலைப்பகுதியா உங்க என்ன மாதிரி ஏரியா, உங்க ஏரியா அதை பாத்துங்க. உங்க லேண்ட் மலைப்பகுதி இருக்கா, அங்க எவ்வளவு மழை பெய்யும் பாருங்க, அதை வச்சுதான் மூங்களுடைய இது முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிழவை தண்ணி வசதி கம்மி தான் சார். ட்ரிப் போட்டா வளரும் இல்லைங்களா? எப்படிங்க ட்ரிப்பா? ஆமாங்க சார், தண்ணி வசதி நம்ம பகுதியில கம்மி தான். அதான் மழையை நம்பி போட முடியாது. நீங்க சப்ளிமெண்ட் இரிகேஷன் ஸ்டார்டிங்ல கரெக்டா பண்ணணும். அதுக்காக சொல்ல வரேன். 1 அடி கொண்டே 3 அடி குழி எடுத்துங்க. அப்ப குழி 3 அடி போட்டுங்க, அப்பதான் பெஸ்ட். 3 அடி குழி எடுக்கணும், அப்பதான் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும் அந்த கிராப். கூட கிழவை சேர்த்துக்கலாம். இல்ல குழி, இந்த குழி மட்டும். ஆமா, தென்னம்பழம் மாதிரி 3 அடி நீளம் ஆழத்துக்கு குழி தண்ணீங்கன்னா அதுல வைக்கிறீங்கன்னா ஆர்கானிக் நிறைய போட்டீங்கன்னா வேர்லஸ் அதிகமா இருக்கும். அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிராப் கொஞ்சம் அடர்த்தியா இல்லாம மேனேஜ் பண்ணணும். கிராப்பை தின்னிங் பண்ணியே இருக்கணும். ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு சார் சொன்ன 30 வெட்டி விட்டு அதை வச்சு படம் மாதிரி வைக்கலாம். படம் உங்களுக்கு எந்த பிரச்சனை பண்ணாது. அடுத்ததாக கரூர்ல இருந்து திரு ஆனந்தம் பேசுறது கேட்டிருக்கிறாரு சார், ப்ளீஸ். ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். நான் சதானந்தம், கரூர்ல இருந்துங்க. நம்ம வீட்டுல இருந்து வரக்கூடிய கழிவு தண்ணீர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கிரே வாட்டர், அதாவது கிரே வாட்டர் டாய்லெட் தண்ணி ஆகட்டும் அல்லது சமையல் கட்டுல இருந்து போறது, குளிக்கிறது, இந்த தண்ணி எல்லாம் சில எல்லா நகராட்சிகள்லயும் அது இந்த நிலத்தடியில போய் தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ற மாதிரி இதெல்லாம் இல்லை, ஏற்பாடுகள்லாம் இல்லை. அந்த மாதிரி இடங்கள்ல இதை உபயோகப்படுத்தினோம்னா அந்த பிரச்சனையும் தீந்துரும், நமக்கு இதுவும் ஒரு பலன் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிருக்காங்களா? பண்ணலாமா? என்ன பண்ணலாமா? பண்ணலாம். நிறைய பண்ணலாம். பெரிய தொழிற்சாலைகளே கழிவு அகற்றுறதுக்கு இந்த மூங்கில பண்றாங்கல்ல, ட்ரென்ச் கட்டிங் மாதிரி போட்டு பெரிய பெரிய குளங்கு மாதிரி வெட்டி கரைகள்ல நிறைய நடுறாங்க. நட்டு அந்த பொல்யூஷனை, அந்த கழிவு நீர்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை எல்லாம் மூங்கில் அப்சார்வ் பண்ணிடும், வேற அப்சார்வ் பண்ணிடும், தண்ணியை தெளிய வச்சிடும். அப்படிங்களா? அது ஒன்று. அப்புறம் இன்னொன்னு வறட்சியான இடத்துக்கு இப்போ 600 மில்லிமீட்டர் தான் மழையெல்லாம் பெய்யுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 அடிக்கு 3 அடி அந்த மாதிரி குழிகள் போட்டா போதுமா, அல்லது இன்னும் வேற யாராவது? நீங்க 3 அடிக்கு 3 அடி குழியெல்லாம் கோடையில போட்டு முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எருவெல்லாம் போட்டு முன்மழையிலேயே நீங்க கண்ணை நட்டுறணும். முடியறதுக்குள்ளேயே அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். சொட்டு நீர் போட்டுக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், நீங்க பாட்டம் பிளான்டிங் க்ளோஸ் பிளான்டிங் போடுறது 1.5 குழி போட்டாலே போதும். 3 அடியில மூங்கி நடும் போது 3 அடி குழி போட்டுக்கிட்டு எல்லாம் நட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இல்லாட்டினா இந்த மிகா வாய்க்கு முறை மாதிரி 3 அடிக்கு நீட்டத்துக்கு வாய்க்கா மாதிரி காணு மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுல நிறைய அங்க பொருள்களை போட்டு 3 அடிக்கு ஒரு கண்ணு நட்டுறணும். பார்டர் பிளான்டிங் எல்லாம் 1.5 அடி குழி இருந்தாலே போதும். இல்லைன்னா வாய்க்கா மாதிரி கிழிச்சு விட்டுட்டு உரத்தை போட்டு விட்டு 3 அடி கணக்குல ஒரு கண்ணை நட்டுக்கிட்டே போக வேண்டியதான். சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. இத மூங்கில் அரிசி பத்தி எல்லாம் சொன்னீங்க. அது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா வரும்? இந்த மூங்கில்ல தான் கிடையாது, முள் இல்லாத மூங்கில்ல. மத்த மூங்கில்ல எப்போ வருது? மூங்கில் அரிசி முள்ளு மூங்கில்ல தான் எடுக்கிறது, விளைஞ்சி எடுக்கிறது. 60 வருஷம் முள்ளு மூங்கி பூத்துரும். அதுக்கப்புறம் அது காஞ்சி போயிடும், அப்படிதானுங்க? அதுக்கப்புறம் மூங்கில் தொடர்ச்சியா வர்றதுனால காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது மூங்கில் காய்ச்சி காடுகள்ல அரிசி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது வனத்துறை மூலம் சார், வனத்துறை மூலம் அது விற்பனை பண்றது பிரத்யேக விற்பனை பண்றாங்க சார். மலைவாழ் மக்கள் உற்பத்தி பண்ற அதை சேகரம் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. மார்க்கெட்ல போயிட்டு இருக்குது. அது என்ன விலை கொடுத்தாலும் வாங்கி தங்க மாதிரி. அது நல்லா ஞாபகம். நீங்க உற்பத்தி பண்ணிக்கணும்னு நாங்க சொல்லவே இல்லை. அது மூங்கில் அரிசி ஒன் ஆஃப் த பயன்பாடு, அதோடைய பொருள் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த பேம்பு கிராப் சொல்ல வரும். மூங்கில் 60 இயர்ஸ் ஓல்டு தான் விதையே வைக்கும். அப்ப அந்த தோட்டத்துல நிறைய எலி வரும், பாம்புலாம் வரும் நாங்க சாப்பிட்றதுக்காண்டி. ஆனா ஃபாரஸ்ட்ல உள்ளவங்க அந்த மரங்களை அது கரெக்டாக சேகரம் பண்றாங்க. அது வனத்துறையில அது ஒரு தனியா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பேர் அந்த காணாங்கள்ல கலெக்ஷன் பண்றதுக்கு இருக்காங்க. நெட்வொர்க் மாதிரி போயிட்டு இருக்குது சார். மூங்கில் வரைக்கும் 1 வருஷம் ஆனதே வளர்ந்துருச்சுனாலே கரும்பு வெட்டி வைக்கிறீங்க பாருங்க, அந்த மாதிரி பாக்கெட்ல போட்டு நர்சரி மாதிரி போட்டு மூங்கில் பிளான்ஸ் வித்தே காசு ஆக்கலாம். அப்படிதான் எல்லாம் நர்சரிக்காரங்க பண்றாங்க.
ஒரு மரம் தான் இருக்கும் அவங்க தோட்டத்துல வச்சு அது பாட்டுக்கு அதுல ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குறாங்க. பார்த்தா ஒரு மரமே 100 ரூபாங்கிறான் அன்னைக்கு. லேனாக்காரருடைய அதிர்ஷ்டம் வந்து 100 ரூபா. மானாவாரி பகுதிகளில் வெயில் அதிகம் உள்ளவர்கள்லாம் ஹார்ட் இல்லைங்கய்யா. கட் சொல்லக்கூடிய வேர்விட்ட கண்ணு தான் வைக்கணும். அது வச்சுங்க சீடு போடப்பட்டா வர்றது கொஞ்சம் கஷ்டம். லேட்டாகும். டிஸ்பிள் வர மாட்டேங்குது. நம்ம வந்து கீரை போல பேம்பு மூங்கிலும் வந்து நிலத்துல இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு தன்மை உள்ளது. அதனாலதான் உண்மைதான். வந்து இந்த கழிவு தண்ணீர், பொல்யூட்டன் வாட்டர், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லா இடமுமே நாம மூங்கில சாகுபடி செய்யலாம். ஆனால் இந்த மூங்கில் வந்து நாம வந்து சமையலுக்கும் பயன்படுத்துறதுக்கு, உணவாக உட்கொள்ளவும் பயன்படுத்துறோம். அது பாதுகாப்பானது தானே? அது தொடர்பான தகவல். அதாவது ஒரு தாவரம் வந்து வேர்ல தான் வச்சு பிடிச்சு வச்சுக்காது, சரிங்களா? அது வேர்ல வந்து டெபாசிட் ஆன மாதிரி அதோடைய ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். மெட்டல்ஸ் வந்து ஹெவி மெட்டல்ஸ் எப்படின்னாக்கா வந்து லெதர் ஃபேக்டரி இருக்கு, பேம்பு ஃபேக்டரி இருக்கு, என்ன லெதர் ஃபேக்டரி வேலூர் இருக்கு இல்லைங்களா? அவங்க நிறைய கழிவு போடுவாங்க. அதே மாதிரி இந்த சுகர் மில்ல நிறைய கழிவுகள் வரும். இந்த கழிவுகள் உள்ள கனமான உலோக பொருட்கள் வந்து சேகரம் பண்ணிக்கணும். அது மாத்தி விடாது. ஏன்னா தி வில் நாட் கோ ஆன் தி பிளான்ட் சிஸ்டம். வேர்ல இருந்து நின்னுக்குமே தவிர வேர் உள்ள போது அங்கே போய் சேராது. ஆனா அதுக்கு சேகரம் பண்ணிக்கும். எப்படி மேரிகோல்டு பிளான்ட் வந்து நெமட்டோட அட்டாக்ஸ் சொல்றோமோ அந்த மாதிரி அப்சார்ப் மெட்டீரியல்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் தி சொசைட்டி. அப்ப அஸ்ஸாம்ல வந்து செப்டி டேங்க் சொன்னா மெயின காரணமே அந்த அஸ்ஸாமுடைய இதுல வந்து குச்சி மாதிரி வச்சா வந்துருது மூங்கில். அப்ப அங்க தே ஆர் யூசிங் இட் ஃபார் தட் பர்பஸ் தான். பட் இந்த பொல்யூஷன் எடுக்கிறதுல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பனைமரத்துக்கு இருக்கு. பனைமரம் பக்காவா இருக்கும். வெட்டிவேர் சூப்பரான பிளான்ட். வெட்டிவேர் இஸ் தி பெஸ்ட் கிராப் ஃபார் சச் ஆக்டிவிட்டிஸ். வெட்டிவேர் வந்து பக்கா ஃபில்டர் பண்ணிடும். நீங்க வந்து என்ன பண்ணுறீங்க, இதை போட்டு கஷ்டப்படுறது மேல வெட்டிவேர்லாம் ஈஸிலி சேலபிள். ஒரு வளர்த்து நீங்க வந்துச்செல்லாம் வந்து சார் அந்த வெட்டிவேர் வந்து இட் கேன் சர்வைவ் வெரி ஹாப்பிலி வித் எனி டைப் ஆஃப் ஹசார்டஸ் டாக்ஸின்ஸ். நம்ம டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம் வெட்டிவேரை. வெட்டிவேர் ஒன்லி மேக் இட் சப்போஸ் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறோம் அது வந்து சேவை வாய்ப்பு இருக்குல்ல, நிறைய வேலை விஷயம் பண்ணலாம் இல்ல. சோ இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. திரு பாலு, அதாவது மூங்கில் பாலு என்று செல்லமாக அழைக்கப்படும் திரு ஜி பாலசுப்ரமணியம், தஞ்சாவூரை சார்ந்தவர். அவங்களுடைய நிகழ்ச்சி இன்று அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நல்ல நிகழ்ச்சி. திரு பாலு அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்திட ஏற்பாடு செய்தவரும் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தான். அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றி. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.